நல்லோர் இணக்கம் நாளும் வளர்ந்திட எதிர்க்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இன்று நடிகர் விஜய் கட்சியை டெல்லியிலே தேர்தல் கமிஷனில் தங்கள் கட்சிக்கு என்ன சின்னம் கேட்டுள்ளது என்பதை பற்றியும் விஜய் கட்சியை பற்றியும் சில விஷயங்களை பார்ப்போம். இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன். எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, தமிழக வெற்றிக் கழகம் அண்மையிலே தேர்தல் கமிஷனிடம் தங்களுக்கு கிரிக்கெட் பேட் சின்னம் வேண்டுமென்று கேட்டுள்ளது. மேலும் 4 சின்னங்களை கேட்டிருந்தாலும் கிரிக்கெட் பேட்டை தான் தங்களுக்கு அதிகமாக தேவைப்படுவதாக தவேக நிர்வாகிகள் மற்றும் நடிகர் விஜய் விரும்புகிறார். ஏனென்றால் கிரிக்கெட் பேட்டு தான் அடுத்த தலைமுறையான இளைய தலைமுறைக்கு மிகவும் பிடித்தமான சின்னம். ஆகவே அந்த சின்னத்தை தான் கேட்பார்கள் என்று அனைவராலும் பேசப்படுகிறது. இது எதிர்வரும் சில மாதங்களிலே தவேகாவுக்கு என்ன சின்னம் கிடைக்கும் என்று ஒரு முடிவு கிடைக்கும் போது தெரிய வரும். அப்போது கிரிக்கெட் பேட் கிடைத்தால் கண்டிப்பாக ஒரு இளைஞர்களுக்கு ஒரு வெற்றி தான் என்று இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு, விஜய் கட்சி கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக பேசப்படுகிறது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு மேலும் பல விஷயங்களை பற்றி பேசி விஜய் கட்சிக்கு ஸ்கோர் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் கட்சி தற்போது எடுக்கும் காரணமாக பிஜேபியுடன் கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்பதை எதிர்வரும் காலங்கள் தான் பதிவு சொல்ல முடியும். இடத்துடையாது. சிபிஐ விசாரிக்க சென்று கொண்டிருக்கும் சமயத்திலே விஜயை சிபிஐ அதிகாரிகள் சந்திக்கக்கூடும் என்றும், அப்படி சிபிஐ அதிகாரிகள் விஜய் சந்திக்கும் போது சில ஃபைல்களை விஜய் சில முக்கியமான தடயங்களையும் கையில் வைத்திருக்கிறார் என்றும், இது விஜய் சிபிஐ தரும்போது இந்த வழக்கோட தன்மையை மாறும் என்றும் அனைவராலும் பேசப்பட்டது. இது ஒரு காலத்திலே விஜய் சிபிஐ அதிகாரிகள் சந்திக்கும் போது தான் தெரிய வரும். விஜய் கையிடம் கரூர் சம்பவத்தில் பல இரகசிய ஃபைல்கள் உள்ளதாகவும் அதை வெளியிட்டால் இந்த வழக்கின் போக்கு மாறும் என்றும் விஜய் நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். விஜய் கட்சி அதிமுகவுடன் தான் சேரும் என்று பல பேரும் பேசப்பட்டாலும் இதுவரை விஜய் தரப்பிலிருந்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. ஆனால் பிஜேபி கூட தான் கண்டிப்பாக கூட்டு சேரும் என்று எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல,